சத்தியமாக சொல்கிறேன், சிவபெருமானை விட ஒரு பெரிய தெய்வம் உலகத்தில் யாருமே கிடையாது. அவன் யமனையும் உதப்பா, பெரம்பலாவும் அடி வாங்குவான். மாணிக்க வாசகருக்காக பெரம்பல அடி வாங்குற தெய்வம், யமனையே உதைக்கிற கடவுள் மாணிக்க வாசகருக்காக பெரம்பல அடி வாங்குறார். பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படிப்பட்ட ஈசன் மதுரை வீதியில் வளையல் வித்தார். வளையல் வாங்கலையோ வளையல்னு சிவபெருமான் மாணிக்க வாசகருக்காக வளையல் வித்தார். பன்றிக்கு பால் கொடுத்தார். கேவலம் பன்றிக்கு பால் கொடுத்த எங்கள் பரமன் அறிவார், எம்பிரான் ஆவாரேங்கிறார். மானுக்கு பால் கொடுத்த பரமன் எங்கள் ஈசன். சுவாமியினுடைய கருணையை மாணிக்கம் வித்தாரா மதுரை வீதியில். இப்படியெல்லாம் 64 திருவிளையாடல் செய்த அற்புதன் நம்முடைய சிவன், ஏழை பங்காளன். அந்த பெருமானை எளிமையாக அடையணும்னா தேவார சிவபுராணம் சொல்லணும். தினந்தோறும் 7 நிமிஷம் கூட ஆகாது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.